الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவருமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இன்னும் சாந்தியும் சமாதானமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் உற்றார் உறவினர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் மீதும் இங்கு குழுமியிருக்கிற முஸ்லிம்கள் உம்மத்தினர் மீதும் உண்டாவதாக என பிரார்த்தித்தவனாக இங்கு முஸ்லிம்களிடத்தில் ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய ஒரு விளக்கம். முஸ்லிம்கள் இன்றைய நேரை பார்த்தால் ஒற்றுமை இல்லாமல் பிரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பிரிவினை ஏன், எதற்கு? பிரிவினை இல்லாமல் ஒரு முஸ்லிம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி இலங்கையிலிருந்து தாவா சென்டரில் பணிபுரிகின்ற மௌலவி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். உங்களிடம் உரையாற்ற அவர்களுக்கும் என்னுடைய சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் நம்மை ஒன்று கூடியிருக்கின்றான். இன்னும் அல்லாஹ்வின் பேச்சு எங்கெல்லாம் நடைபெறுகின்றதோ அங்கெல்லாம் அல்லாஹ் தஆலா சக்கீனத் என்ற சொல்லக்கூடிய ஒரு அமைதியை இறக்குகின்றான். இன்னும் யார் இந்த அல்லாஹ்வின் பேச்சை கேட்பதற்காக கூடி அதற்கு வருகை தந்திருக்கின்றார்களோ அவர்களை மலக்குமார்கள் வானவர்கள் சூழ்ந்து கொண்டு அவர்களும் அல்லாஹ்விடம் துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி ஒரு முஸ்லிமிற்கு தேவைதான். இந்த தேவையில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த இஸ்லாத்தின் பாதையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சொல்லுகின்றான், குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் வதஅமுலுன மாரூஃப் வதன்ஹவுன முன்கர் வதுஉமினு பில்லாஹ். உலக சமுதாயம், மனித சமுதாயங்களிலே மிக தலை சிறந்த சமுதாயம் இந்த முஸ்லிம் சமுதாயம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஏன் அல்லாஹ் இப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இவர்கள் நன்மை ஏவுகின்றார்கள், தீமையை தடுக்கின்றார்கள். அதற்காக இன்னும் அல்லாஹ்வின் மீது முழுமையான தவக்கல் வைக்கின்றார்கள், ஈமான் கொள்கின்றார்கள். அப்படிப்பட்ட நாம் ஈமான் கொண்டவர்களாக இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நிலையை பார்த்தால் நமக்கே ஒரு தாவத்து அழைப்பு சொல்லக்கூடியவர்களாக நாம் கேட்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக இருந்தது அன்பார்ந்த சகோதரர்களே. இன்னும் இந்த தீனை நாம் புரிந்து அதிகமாக இந்த அல்லாஹ்வின் பாதையிலும் ரசூலுடைய பாதையிலும் நாம் வழிநடத்த வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கின்றோம். இதற்கு விளக்கமாக மௌலவி அவர்கள் இன்னும் விளக்கம் தர இருக்கின்றார்கள். அதை கேட்டு பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவர்களை அழைக்கின்றேன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما.
எல்லா புகழும் இந்த உலகை படைத்து இதிலே மனிதர்களை படைத்து அந்த மனிதர்களுக்கு நேரான வழியை காட்டுவதற்காக காலத்துக்கு காலம் நேரத்துக்கு நேரம் இறை தூதரைகளை அனுப்பி இறை வேதங்களை இறக்கி வைத்த வல்ல அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். மனிதர்கள் நேரான வழியை விட்டும் திசை திரும்பி நரக விளிம்பிலே நெருப்பின் விளிம்பிலே சென்று கொண்டிருந்த மக்களை நேரான வழிகாட்டுவதற்காக இந்த உலகத்துக்கு வந்துதித்த கடைசி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் அருளினால் அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையினால் சிறப்பான இந்த நாளிலே, இந்த வெள்ளிக்கிழமை நாளையிலே சிறப்பான ஒரு கூட்டத்திலே அல்லாஹ் தஆலாவுடைய மலக்குமார்கள், அல்லாஹ் தஆலாவுடைய வானவர்கள் அமரக்கூடிய சபையிலே எங்களை எல்லாம் அமர வைத்திருக்கின்றான். இது அல்லாஹ் தஆலா எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய மாபெரும் கிருபையாகும். இதே நேரத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், பல இடங்களிலே மக்கள் ஒன்று கூடுகின்றார்கள், எத்தனையோ கூட்டங்களை கூடுகின்றார்கள். ஆனால் இந்த தீனை விட்டும் மார்க்கத்தை விட்டும் தூரமாக இருக்கக்கூடிய எத்தனையோ கூட்டங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ் தஆலாவுடைய வானவர்களை விட்டுவிட்டு ஷைத்தான்கள் அமரக்கூடிய எத்தனையோ சபைகளை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஷைத்தான்கள் கலந்து கொள்ளக்கூடிய அமரக்கூடிய அந்த சபைகளிலிருந்து எங்களை தூரமாக்கி அல்லாஹ் தஆலாவுடைய வானவர்கள் அமரக்கூடிய சபையிலே அமரக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றான். அதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வழங்கி இருக்கின்றான். இது அல்லாஹ் தஆலா எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய மாபெரும் வரலாறு. மேலான சகோதரர்களே, இது போன்ற ஒன்று கூடலின் மூலமாகத்தான், இது போன்ற மஜ்லிஸ்களிலே அமர்வதின் மூலமாகத்தான் எங்களுடைய ஈமானை நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள முடியும். எங்களுடைய ஈமானிலே ஏற்படக்கூடிய அழுக்குகளை போக்கிக் கொள்ள முடியும். எந்த அளவுக்கு நாங்கள் இது போன்ற சபைகளை விட்டும் திக்ருடைய மஜ்லிஸ்களை விட்டும் நாங்கள் தூரமாயிருக்கின்றோமோ அந்த அளவுக்கு எங்களுடைய உள்ளங்கள் இருக்கக்கூடிய ஒளி குறைந்து கொண்டே போகும். இப்படி நாங்கள் பார்க்கும் பொழுது அடிக்கடி எங்களுடைய உள்ளங்கள் ஏற்படக்கூடிய அந்த அழுக்கை, அந்த தூசியை துடைக்க வேண்டிய பொறுப்பை நமக்கு இருக்கிறது. நாங்கள் எப்படி எங்களுடைய மொபைல்களை நாங்கள் சார்ஜ் பண்ணுகின்றோமோ, சார்ஜ் குறையக்கூடிய நேரத்திலே எப்படி நாங்கள் சார்ஜ் பண்ணுகின்றோமோ அதே போன்று எங்களுடைய ஈமான் குறையக்கூடிய நேரத்திலே அதனை கூட்டுவதற்கான வழிமுறைகளை நாங்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். மேலான சகோதரர்களே, எங்களுடைய ஈமானை கூட்டிக் கொள்ளக்கூடிய அம்சங்களிலே ஒன்றுதான் இது போன்ற சபைகளிலே நாங்கள் அமர்வது, இது போன்ற நல்ல மனிதர்களோடு நாங்கள் அமர்வது, அல்லாஹ் தஆலாவுடைய தீனை பற்றி மார்க்கத்தை பற்றி பேசக்கூடிய சபைகளை நாங்கள் கலந்து கொள்வது. இதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டினார்கள். மனிதர்கள் நல்லவர்களோடு பழகும் பொழுது, நல்லவர்களோடு அமரும் பொழுது அவர்கள் எப்படி நல்ல நிலைக்கு மாறுகின்றார்கள், இதே போன்று மோசமானவர்கள், தீயவர்கள், பாவம் செய்யக்கூடியவர்களோடு பழகும் பொழுது, அவர்களோடு அமரும் பொழுது எப்படி அவர்கள் மோசமான நிலைக்கு மாறுகின்றார்கள் என்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டினார்கள். நாங்கள் அனைவரும் படித்தவர்கள், படிக்காதவர்கள் அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உதாரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்ல நண்பன் அல்லது நல்ல தோழனுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு அத்தர் வியாபாரி என்று சொன்னார்கள். இந்த அத்தர் வியாபாரியை போன்றுதான் நல்ல நண்பன் என்று சொன்னார்கள். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல நண்பனை அத்தர் வியாபாரிக்கு அவர்கள் ஒப்பிட்டு கூறினார்கள்? ஒரு மனிதன் அத்தர் வியாபாரியிடத்திலே செல்கிறான். அவ்வாறு சென்று அந்த அத்தர் வியாபாரத்திலே சென்றால் அவர் என்ன செய்வார்? அத்தரை வாங்குவதற்கு முன்னாலே அந்த அத்தரை இவருடைய உடம்புலே பூசி விடுவார். இவர் அத்தரை வாங்காவிட்டாலும்
வீட்டுக்கு திரும்பி வரும் பொழுது மனத்தோடு தான் திரும்பி வருவான். இதே போன்றுதான் நல்ல மனிதர்கள், நல்ல நண்பர்கள். அவர்களோடு நீங்கள் போய் உட்காரும் பொழுது அவர்கள் நல்ல விஷயங்களை உங்களுக்கு சொல்லித் தருவார்கள், நல்ல விஷயங்களை ஞாபகப்படுத்துவார்கள், அல்லாஹ் தஆலாவை ஞாபகப்படுத்துவார்கள், மார்க்கத்தை பற்றி உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார்கள். நீங்கள் நல்ல நிலையிலே திரும்பி வருவீர்கள். இதற்கு நேர்மாற்றமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீய நண்பர்களுக்கு யாரை சொன்னார்கள்? கொல்லன். அதாவது நெருப்பிலே இரும்புகளை போட்டு சுடக்கூடிய அந்த கொல்லனுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பிட்டார்கள். அந்த இடத்துக்கு செல்லக்கூடிய மனிதன் ஒன்றோ துருவாடையோடு திரும்பி வருவான், அல்லது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு அவனுடைய ஆடையை எரித்துவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதே போன்றுதான் தீய நண்பர்கள். அவர்களிடத்திலே செல்லக்கூடிய நேரத்திலே அவர்கள் இவர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள். பாவமான காரியங்களுக்கு தான் வழிகாட்டுவார்கள், பாவமான விஷயங்களை தான் பேசுவார்கள், நல்ல விஷயங்களை பேச மாட்டார்கள். எனவே இவர் வீட்டுக்கு திரும்பி வரும் பொழுது மோசமான சிந்தனையோடு தான் வருவார், ஒரு பாவமான காரியத்தை நினைத்துக் கொண்டுதான் வருவார். எனவே இந்த வாயிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான உதாரணத்தை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அடிக்கடி எங்களுடைய ஈமானை நாங்கள் பரிசீலித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் நல்லமல் செய்யும் பொழுது எங்கள் ஈமான் கூடுகின்றது. இதற்கு நேர்மாற்றமாக பாவமான காரியங்களை செய்யக்கூடிய நேரத்திலே எங்களுடைய ஈமான் குறைந்து விடுகின்றது. ஈமான் குறைந்து விடும் பொழுது நாங்கள் பாவமான காரியங்களை செய்து விடுகின்றோம். எங்களுடைய ஈமான் எந்த அளவுக்கு கூடுகின்றோமோ அந்த அளவுக்கு நாங்கள் நல்ல காரியங்களை செய்கின்றோம், நல்ல அமல்களை செய்வதற்கு எங்களுடைய உள்ளத்திலே ஆசை ஆர்வம் வருகின்றது. இப்படியான இந்த சந்தர்ப்பத்திலே ஈமான் குறைந்து விட்டது, எங்களுடைய ஈமான் பலவீனம் அடைந்து விட்டது, எங்களுடைய உள்ளம் இருளடைந்திருக்கிறது, எங்களுடைய உள்ளத்திலே தூசி படைந்திருக்கிறது, எங்களுடைய உள்ளம் அழுக்கடைந்திருக்கிறது என்பதை நாங்கள் எவ்வாறு தெரிந்து கொள்வது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். பொதுவாக சிலரை நாங்கள் பார்க்கின்றோம், எனது உள்ளம் மிகவும் வன்மையா இருக்கிறது, நல்ல விஷயங்களை கேட்டால் அதிலே மாற்றம் ஏற்படுவதில்லை, நான் குர்ஆன் ஓதுகின்றேன், தொழுகின்றேன், ஆனால் மாற்றம் ஏற்படுவதில்லை, ஜனாசாவிலே கலந்து கொள்கின்றேன், எனது உள்ளம் மாறுவதில்லை. இப்படி அவர்கள் யோசிக்கின்றார்கள். உண்மையிலே இப்படியான நிலை மாறிவிட்டால் அவருடைய உள்ளத்தை அவர்கள் பரிசீலித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய ஈமான் பலவீனம் அடைந்திருக்கிற என்பதற்கான அடையாளம். இந்த அடையாளங்களில் ஒன்றுதான் பாவமான காரியங்களை தாராளமாக செய்வது. பாவமான காரியங்களை பொறுத்தவரையிலே ஓரிரு பாவங்களை செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், அதிகமான பாவச் செயல்களை செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். பாவச் செயல்களை செய்வதற்கு முன்னால் மனதுக்கு கஷ்டமாயிருக்கும், பாவம் என்று மனதிலே பயம் இருக்கும். ஆனால் ஓரிரு பாவங்களை செய்யும் பொழுது, அதனை தொடர்ந்து செய்யும் பொழுது அவருக்கு வழக்கத்திலே அது பழகிவிடுகிறது, உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த பயம் அச்சம் இல்லாமல் போய்விடுகிறது. அவ்வாறு இல்லாமல் போய்விட்டால் அங்கே அவருடைய ஈமான் பலவீனம் அடைந்து விடுகிறது என்பதற்கான அடையாளம். அப்ப பாவச் செயல்களை செய்யக்கூடியவர்கள் அவர்கள் தொடர்ந்து செய்வதற்கான காரணம் அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த பயம் அச்சம் இல்லாமல் போய்விடுகிறது, அது பாவம் என்ற சிந்தனை அவருடைய உள்ளத்தில் இல்லாமல் போய்விடுகிறது. இது அவர்களுடைய ஈமான் குறைந்து விட்டதற்கான அடையாளங்களில் ஒன்று. அடுத்ததாக நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போன்று உள்ளம் கடுமையா மாறிவிடுவது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், சும்ம கஸத் குலூபுக்கும் மின் பாதி ذلك, இதற்கு பின்னால் உங்களுடைய உள்ளங்கள் வன்மையாகிவிட்டது, கடுமையாகிவிட்டது. எதற்கு போன்று? கல் ஹிஜாரா, கற்களை போன்று உங்களுடைய உள்ளங்கள் வன்மையாகிவிட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். எந்த உபதேசத்தை கேட்டாலும், எந்த நல்ல விஷயங்களை கேட்டாலும் மாறாத உள்ளங்களா மாறிவிடுகின்றது. அவர்களுக்கு எவ்வளவுதான் நீங்கள் உபதேசம் பண்ணினாலும் அவருடைய வாழ்க்கையில எந்த விதமான மாற்றம் ஏற்படுவதில்லை. அப்படியான உள்ளங்கள் இருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். சிலர்
ஜனாசாவிலே கலந்து கொள்கின்றார்கள், ஜனாசாவை சுமந்து செல்கின்றார்கள், தனது கையால் ஜனாசாவை கபரிலே வைக்கின்றார்கள். அப்படி இருந்தும் அவருடைய உள்ளத்தில் எந்த விதமான மாற்றம் ஏற்படுவதில்லை. கபரை ஜியாரத் செய்கின்றார்கள், அது அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுவதில்லை. உண்மையிலே இப்படியான உள்ளங்கள் இருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். மனிதர்களுடைய உள்ளங்களை பொறுத்தவரையிலே இப்படி இந்த மோசமான நிலைக்கு தள்ளப்படுவதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக எங்களுடைய ஈமான் பலவீனம் அடைந்து விட்டது, எங்களுடைய ஈமான் குறைந்து கொண்டு செல்கிறது என்பதற்கான அடையாளங்களை ஒன்றுதான் வணக்கங்களை சரியான முறையிலே நிறைவேற்றாமல் இருப்பது. தொழுகையா இருக்கலாம், அல்லது குர்ஆன் ஓதுவதாக இருக்கலாம், அல்லது துஆ கேட்பதாக இருக்கலாம். இவைகளை நல்ல முறையிலே செய்ய முடியாமல் இருப்பது. எங்களுக்கு தொழுகைக்கு சென்று விட்டால் எங்களுடைய சிந்தனைகள் தொழுகையில் இருக்காது, எங்களுடைய உடம்பு மட்டும்தான் தொழுகையில் இருக்கும், எங்களுடைய சிந்தனைகள் அப்படியே வெளியே இருக்கும். எப்பொழுது பள்ளியிலிருந்து வெளியே வருவது என்று தான் யோசித்துக் கொண்டிருப்பது. ஆனால் உண்மையான மூமினை பொறுத்தவரையிலே அவ்வாறு இருக்க முடியாது. பள்ளிக்கு சென்றால் பள்ளியிலே அதிகமான நேரம் அமர்ந்திருக்க அவன் ஆசைப்படுவான், விரும்புவான். ஆனால் இவர்களுடைய உள்ளத்திலே நோய் இருக்கிறதோ, எவர்களுடைய ஈமான் பலவீனம் அடைந்திருக்கிறதோ, அவர்கள் எப்பொழுது பள்ளிக்கு செல்வார்கள்? கடைசி நேரத்தில் தான் பள்ளிக்கு செல்வார்கள். பள்ளியிலே அமர்வது என்று சொன்னால் அவர்களுக்கு மிச்சம் பாரமான ஒரு விஷயம், கஷ்டமான ஒரு விஷயம். அதே போன்று பள்ளிக்குள் சென்றால் எப்பொழுது பள்ளியில் இருந்து வெளியே வருவது என்று அவர்கள் பார்த்துக் கொண்டிருப்பார்கள். மேலான சகோதரர்களே, இது எங்களுடைய ஈமான் பலவீனம் அடைந்திருக்கு என்பதற்கான அடையாளம். தொழக்கூடிய நேரத்திலே அந்த தொழுகையை சரியான முறையிலே தொழுவதற்கு சிந்தனை வராது, அவனுடைய சிந்தனை தொழுகையிலே இருக்காது. குர்ஆனை ஓதுவதற்காக எடுத்தால் அவருடைய சிந்தனை குர்ஆனிலே இருக்காது. துஆ கேட்டால் அவருடைய சிந்தனை துஆவிலே இருக்காது, வெறுமனே அந்த அரபு வார்த்தைகளை மாத்திரம்தான் சொல்லுவார். மேலான சகோதரர்களே, இது ஈமான் பலவீனம் அடைந்ததற்கான காரணம். எவர்களுடைய ஈமான் பலமாக இருக்கிறதோ அவர்கள் பள்ளிக்கு நேர காலத்தோடு செல்வதற்கு விரும்புவார்கள், தொழுகையில இன்பத்தை காண்பார்கள், வணக்கத்திலே இன்பத்தை காண்பார்கள். குர்ஆனை எடுத்தால் அதனை நிறுத்துவதற்கு விரும்ப மாட்டார்கள், துஆ கேட்டால் தொடர்ந்து துஆ கேட்பதற்கு விரும்புவார்கள். அப்படியான உள்ளங்களாக எங்களுடைய உள்ளங்கள் மாற வேண்டும். அடுத்ததாக எங்களுடைய ஈமான் பலவீனம் அடைந்திருக்கு என்பதற்கான அடையாளங்கள் ஒன்றுதான் வணக்க வழிபாடுகளில் அலட்சியமாயிருப்பது, பொடுபோக்காயிருப்பது. எமக்கு மத்தியிலே தொழக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், தொழாதவர்கள் இருக்கின்றார்கள், ஹஜ்ஜை நிறைவேற்றாதவர்கள் இருக்கின்றார்கள், ஜக்காத் கொடுக்காதவர்கள் இருக்கின்றார்கள். இவர்களுடைய நிலையை நாங்கள் பார்க்கும் பொழுது தொழக்கூடியவர்கள் அந்த தொழுகையில் அலட்சியமாக இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் பார்க்கின்றோம். தொழுகைக்கு ஜமாஅத் தொழுகைக்கு செல்லாதவர்கள், 5 நேர தொழுகைக்கு செல்லாதவர்கள், குறிப்பிட்ட சில தொழுகைகளை மாத்திரம் தொழுதுவிட்டு இருக்கக்கூடியவர்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லது இந்த தொழுகைகளில் கூட வெறுமனை கடமைகளை மாத்திரம் நிறைவேற்றுவது, சுன்னத்தான தொழுகைகளை நிறைவேற்றாமல் இருப்பது, அல்லது இந்த கடமைகளை பிற்போடுவது, இன்று செய்வேன் அல்லது நாளை செய்வேன் என்று பிற்போடுவது. இன்று ஹஜ்ஜி கடமையானவர்கள், ஹஜ்ஜி செய்வதற்கு கடமையானவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கின்றார்கள், ஆனால் நான் அடுத்த வருடம் செய்கின்றேன் அல்லது 2 வருடங்களை செய்கிறேன் என்று பிற்படுத்தக்கூடிய பல சகோதரர்களை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லது ஹஜ்ஜிக்கு வருவது என்று சொன்னால், இந்த ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுவது என்று சொன்னால் நாட்டில் இருந்து ஹஜ்ஜிக்கு வர வேண்டும், இங்கிருந்து ஹஜ் செய்தால் அந்த ஹஜ் சரியான முறையில் அமையாது என்று நினைக்கக்கூடிய சகோதரர்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று ஜக்காத் கடமையான எத்தனையோ சகோதரர்கள் இருக்கின்றார்கள். அவருடைய கைகளிலே பல வருடங்கள் சேகரித்த பணம் இருக்கிறது, அந்த பணத்துக்கு ஜக்காத் கொடுக்காமல் அதனை அலட்சியமாக இருக்கக்கூடிய பல சகோதரர்கள் இருக்கின்றார்கள். இதற்கான காரணம் என்ன? அவர்களுடைய ஈமான் பலவீனம் அடைந்திருக்கிறது. எவர்களுடைய ஈமான் பலமாக இருக்கின்றதோ அவர்கள் இந்த நல்ல வணக்கங்களை பிற்படுத்த மாட்டார்கள், வணக்க வழிபாடுகளை பிற்படுத்த மாட்டார்கள். தொழுகை என்று சொன்னால் விரைந்து செல்வார்கள், ஜக்காத்துக்குரிய நேரம் வந்துவிட்டால் அதனை உடனே நிறைவேற்றி விடுவார்கள், ஹஜ்ஜுக்கு ஆசை வைப்பார்கள், அதனை உடனே நிறைவேற்றுவார்கள். அடுத்ததாக எங்களுடைய ஈமான் குறைந்திருக்கிறது, எங்களுடைய ஈமான் பலவீனம் அடைந்திருக்கிறது என்பதற்கான
அடையாளங்களிலே ஒன்றுதான் அல்லாஹ் தாலாவை ஞாபகப்படுத்தாமல் இருப்பது, அல்லாஹ்வை திக்ரு செய்யாமல் இருப்பது. அல்லாஹ் தாலா நயவஞ்சர்கள் முனாஃபிக்கீன்களை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான், வலா யذ்குரூன அல்லாஹ இல்லா கலீலா. அந்த முனாஃபிக்கீன்கள் நயவஞ்சர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அல்லாஹ் தாலாவை கொஞ்சம் தான் ஞாபகம் செய்வார்கள். அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்வதற்கு, அல்லாஹ்வை அதிகமாக ஞாபகப்படுத்துவதற்கு அவர்களுக்கு உள்ளம் வராது. மேலான சகோதரர்களே, நாங்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலாவை திக்ர் செய்கின்றோம்? திக்ர் என்று சொன்னால் நாங்கள் அதனை குறுகிய வட்டத்தை நாங்கள் பார்க்க கூடாது. நாங்கள் குர்ஆன் ஓதுவது ஒரு பெரிய ஒரு திக்ர், தொழுவது அல்லாஹ்வை நாங்கள் அதுவும் ஒரு திக்ர். அதே போன்று எங்களுடைய உள்ளத்தால் நாங்கள் திக்ர் செய்யலாம், எங்களுடைய நாவால் நாங்கள் திக்ர் செய்யலாம். அல்லாஹ் தஆலாவை ஞாபகத்தோடு நாங்கள் இருப்பது. அப்ப அல்லாஹ் தஆலாவுடைய சிந்தனை இல்லாமல், அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்கிறான் என்று சொன்னால் உண்மையிலே அவனுடைய உள்ளத்திலே இருள் அடைந்திருக்கிறது. அந்த உள்ளத்தை பிரகாசப்படுத்த வேண்டும், உள்ளத்தை பிரகாசப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அப்ப எவர்களுடைய உள்ளம் இருள் அடைந்திருக்கிறதோ, எவர்களுடைய ஈமான் பலவீனம் அடைந்திருக்கிறதோ, அவர்கள் அல்லாஹ் தஆலாவை பற்றி மறந்து வாழ்வார்கள், மறுமை நாளை பற்றி மறந்து வாழ்வார்கள். அடுத்ததாக, எங்களுடைய ஈமான் குறைந்திருக்கிறது, எங்களுடைய ஈமான் பலவீனம் அடைந்திருக்கிறது என்பதற்கு அடையாளங்கள் ஒன்றுதான், மார்க்கத்திலே ஒருவர் தவறு செய்யும் பொழுது, அல்லாஹ் தஆலா தடுத்தவைகளை ஒருவர் செய்யும் பொழுது, ஹராமாக்கப்பட்டவைகளை செய்யும் பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது. எங்களுடைய உள்ளத்திலே தடுக்க வேண்டும் என்ற உணர்வு வராது, நாங்களும் அதனை பார்த்து கொண்டிருப்போம், அதனை தடுக்காமல் இருப்போம். இப்படி நாங்கள் இருந்தால் உண்மையிலே எங்களுடைய உள்ளத்திலே அந்த ஈமான் குறைந்திருக்கிறது. உண்மையான மூமினை பொறுத்தவரையிலே மார்க்கத்திலே ஹராமாக்கப்பட்டதை, அல்லாஹ் தஆலா தடுத்தவைகளை ஒருவர் செய்யும் பொழுது அதை கைகட்டி பார்த்துக் கொண்டிருக்க மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிரு பியதிஹி. உங்களிலே ஒருவர் தீமையை கண்டால் அதனை கையால் தடுக்கட்டும். ஃபஇல்லம் யஸ்ததி' ஃபபிலிசானிஹி. அதற்கு முடியாவிட்டால் அவருடைய நாவால் தடுக்கட்டும். ஃபஇல்லம் யஸ்ததி' ஃபபிகல்பிஹி. அதற்கு முடியாவிட்டால் அவருடைய உள்ளத்தால் வெறுத்து ஒதுக்கிக் கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு உண்மையான மூமினை பொறுத்தவரையிலே பாவச்செயல் நடைபெறும் பொழுது, தீமை நடைபெறும் பொழுது அதனை பார்த்து கொண்டிருந்தால் அவனுடைய ஈமான் உண்மையிலே குறைந்திருக்கிறது என்பதற்கான அடையாளம். பாவச்செயல் மார்க்கத்திலே தடுக்கப்பட்டவைகள் நடக்கும் பொழுது அவன் முடியுமானவளை அதனை தடுப்பு கடமைப்பட்டிருக்கின்றான். அடுத்ததாக, எங்களுடைய ஈமான் குறைந்திருக்கிறது என்பதற்கான அடையாளங்களிலே ஒன்றுதான், ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிம் சகோதரர்களை பற்றி எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் வாழ்வது. எனது வாழ்க்கை, எனது குடும்பம், எனது சுகம், எனது தொழில் என்று ஒரு மனிதன் தனது சிந்தனைகளுக்காக வேண்டி, தனது வேலைகளுக்காக வேண்டி மாத்திரம் வாழ்வது. தனது முஸ்லிம் சகோதரர்களை பற்றி, முஸ்லிம் மக்களை பற்றி எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் வாழ்வது. இப்படி ஒரு மனிதர் வாழ்வது என்று சொன்னால் அவருடைய ஈமான் குறைந்திருக்கிறது என்பதற்கான அடையாளம். உலகத்திலே எத்தனையோ இடங்களிலே முஸ்லிம்கள் பசியோடு தாகத்தோடு வாழக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், நிம்மதியாக தூங்க முடியாதவர்கள் இருக்கின்றார்கள், நிம்மதியாக பாதையிலே செல்ல முடியாதவர்கள் இருக்கின்றார்கள். இப்படி பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலே வாழக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள். இப்படி கஷ்டப்படக்கூடிய, சிரமப்படக்கூடிய இந்த முஸ்லிம்களை பற்றி எந்த விதமான கவலையும் உள்ளத்திலே வருவதில்லை, எந்த விதமான சிந்தனையும் உள்ளத்திலே வருவதில்லை. ஏன் காரணம்? அவருடைய உள்ளத்திலே அந்த ஈமானுடைய தன்மை குறைந்திருக்கிறது. இதுதான் இதற்கான காரணம். அடுத்ததாக, எங்களுடைய ஈமான் குறைந்திருக்கிறது, பலவீனம் அடைந்திருக்கிறது என்பதற்கான அடையாளங்களிலே ஒன்றுதான், ஒரு மனிதனுக்கு திடீரென சோதனைகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது அதனை பொறுத்துக் கொள்ள மாட்டான், பொறுமையோடு அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன் காரணம்? அல்லாஹ் தஆலாவுடைய அந்த கதிரை, அல்லாஹ் தஆலாவுடைய விதியை அவனுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனோபோக்கம் அவனுக்கு இல்லை. அந்த அளவுக்கு அவனுடைய ஈமான் குறைந்திருக்கிறது. திடீரென ஒரு நோய் வந்து விட்டால் அவன் அல்லாஹ் தஆலாவை மறந்து விடுகிறான். அல்லது திடீரென வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்து விட்டால், கஷ்டம் வந்து விட்டால், குடும்பத்திலே பிரச்சனை வந்து விட்டால் அதனை பெரிய ஒரு இடி விழுந்தது போட்டு இணைக்கின்றான். ஆனால் ஒரு உண்மையான மூமினை பொறுத்தவரையிலே
எந்த பிரச்சனை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அதனை பொறுமையோடு ஏற்றுக்கொள்வார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஹதீஸை சொன்னார்கள். ஒரு மூமினுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலே அவனுக்கு ஏற்படக்கூடிய இன்பத்திலும் துன்பத்திலும் அவனுக்கு நன்மை எழுதப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இன் அஸாபத்து சர்ரா ஷக்கர ஃபகான கைரன் லஹ், அவனுக்கு வாழ்க்கையிலே சந்தோஷம் மகிழ்ச்சி ஏற்பட்டால் அல்லாஹ் தஆலாவுக்கு நன்றி செலுத்துவான், அவனுக்கு நன்மை எழுதப்படுகிறது. வைன் அஸாபத்து தர்ரா ஃபகான சபர ஃபகான கைரன் லஹ், அவனுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை கஷ்டம் துன்பம் ஏற்பட்டால் அதிலே அவன் பொறுமை செய்வான், இப்பொழுது அவனுக்கு நன்மை ஏற்படுகிறது. இப்படித்தான் ஒரு உண்மையான மூமியுடைய வாழ்க்கை இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் எவர்களுடைய ஈமான் குறைந்திருக்கிறதோ, எவர்களுடைய ஈமானில் அழுக்கு இருக்கிறதோ, அவர்கள் என்ன செய்வார்கள்? வாழ்க்கையிலே சந்தோஷம் மகிழ்ச்சி வந்துவிட்டால் அவர்கள் இந்த உலகத்திலே அட்டகாசம் புரிவார்கள், அல்லாஹ்வை மறந்து விடுவார்கள். அதே போன்று அவர்களுக்கு திடீரென கஷ்டம் பிரச்சனை வந்துவிட்டால் அவர்கள் அல்லாஹ் தஆலாவை நிராகரிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள். மேலான சகோதரர்களே, ஒரு உண்மையான மூமினை பொறுத்தவரையிலே அவனுக்கு 2 சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் தஆலாவிடத்திலே கூலி எழுதப்பட்டு விடுகிறது. எனவே இவைகள் எல்லாம் எங்களுடைய ஈமான் குறைந்திருக்கிறது என்பதற்கான அடையாளங்கள் ஒன்று. இப்படியான அடையாளங்கள், இப்படியான நிலைகள் எங்களிடத்தில் இருந்தால் எங்களுடைய ஈமானை நாங்கள் கூட்டிக் கொள்ள, எங்களுடைய ஈமானை அதிகரித்துக் கொள்ள நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே இப்படியான நிலை ஏற்படுவதற்கான காரணம் என்ன? ஏன் எங்களுடைய ஈமான் குறைந்து விடுகிறது? இவற்றை நாங்கள் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எங்களுடைய ஈமான் குறைவதற்கான முக்கியமான காரணங்களில் ஒன்றுதான் ஈமானிய சூழலை விட்டு நாங்கள் தூரமாக இருப்பது. மார்க்கத்தை பற்றி, தீனை பற்றி, மறுமை நாளை பற்றி பேசக்கூடிய சபைகளை விட்டும் நாங்கள் தூரமாக இருப்பது. இப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய உள்ளம் இருளடைந்து கொண்டே போகும். எந்த அளவுக்கு நாங்கள் மார்க்கத்தை பற்றி நாங்கள் கேட்கின்றோமோ, அந்த சபைகளில் அமர்கின்றோமோ, அந்த அளவுக்கு எங்களுடைய உள்ளம் பிரகாசம் அடையும், எங்களுடைய உள்ளத்திலே மாற்றம் ஏற்படும். இதனால்தான் ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய சகோதரர்கள் எங்களுடைய குடும்பத்தை விட மேலானவர்கள். ஏனென்று சொன்னால் எங்களுடைய குடும்பத்தவர்கள், மனைவி மக்கள் இந்த உலகத்தை தான் ஞாபகப்படுத்துவார்கள். ஆனால் எங்களுடைய ஈமானிய சகோதரர்கள் அவர்கள் மார்க்கத்தை ஞாபகப்படுத்துவார்கள், சுவர்க்கத்தை ஞாபகப்படுத்துவார்கள், நரகத்தை ஞாபகப்படுத்துவார்கள், மறுமை ஞாபகப்படுத்துவார்கள். எனவே எங்களுடைய குடும்பத்தை விட இந்த ஈமானி உள்ளமுள்ள நல்ல மக்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் எங்களிடத்திலே மேலானவர்கள் என்று ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். எனவே குறிப்பாக நாங்கள் வேலைக்கு வந்திருக்கக்கூடிய இடங்களிலே நாங்கள் எங்களுடைய மொழியிலே நல்ல விஷயங்களை கேட்பதை விட்டு நாங்கள் தூரமாயிருக்கின்றோம். எங்களுடைய ஊரில் இருக்கும் பொழுது நாங்கள் வாரத்திலே ஒரு முறையாவது குத்துபாவை நாங்கள் தமிழிலே கேட்கின்றோம், அதே போன்று பயானையும் நாங்கள் கேட்கின்றோம். ஆனால் இங்கு வேலைக்காக வந்திருக்கக்கூடிய நாங்கள் இது போன்ற பயான்களை விட்டு மிக தூரமாயிருக்கின்றோம். சிலர் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஜும்மா கடமையை கூட நிறைவேற்றாதவர்கள் இருக்கின்றார்கள், 5 நேர தொழுகையை விட்டு தூரமாக இருக்கின்றார்கள். பயான் கேட்பது என்று சொன்னால், மார்க்க விஷயங்களை கேட்பது என்று சொன்னால் அவருடைய உள்ளத்திற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. மேலான சகோதரர்களே, இந்த நாட்டிலே ஒவ்வொரு நகரங்களிலும் இந்த மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி பல சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. இலவசமா புத்தகங்கள், இலவசமா நிகழ்ச்சிகள். எனவே இந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நாட்டிலே நாங்கள் வேலை செய்து விட்டு செல்லும் பொழுது 2 வருடங்கள் அல்லது 4 வருடங்கள் செல்லும் பொழுது வெறுமனே பணத்தோடு மட்டும் செல்லக்கூடாது, மார்க்கத்தை படித்தவர்கள் நாங்கள் செல்ல வேண்டும், எங்களுடைய ஈமானை கூட்டிக் கொண்டு இந்த நாட்டில் நாங்கள் செல்ல வேண்டும். ஆனால் இதற்கு நேர்மாற்றமாக பல மக்களை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த அல்லாஹ் தஆலாவுடைய நபி, சஹாபாக்கள் வாழ்ந்த அல்லாஹ் தஆலாவுடைய ஹரம்கள் இருக்கக்கூடிய இந்த பூமிக்கு வந்தும் தங்களை மாற்றிக்கொள்ளாமல் இந்த நாட்டுக்கு வந்து மோசமான நிலையை திரும்பி செல்லக்கூடிய மக்களும் இருக்கின்றார்கள். நாங்கள் சில கம்பெனியை நாங்கள் பார்க்கின்றோம், மதுபானங்களை அறிந்து கொண்டு மோசமான கீழ்த்தரமான நிலையில் இருக்கக்கூடிய மக்களை நாங்கள் பார்க்கின்றோம். தங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வான நேரங்களை அவர்கள் எப்படி கழிக்கின்றார்கள்.
உண்மையிலே அந்த நேரங்களை நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்தலாம், மார்க்க விஷயங்களை கேட்பதற்காக வேண்டி படிப்பதற்காக பயன்படுத்தலாம். ஆனால் அவர்கள் கிடைக்கக்கூடிய ஓய்வான நேரங்களை எதற்காக வேண்டி பயன்படுத்துகின்றார்கள்? மோசமான காட்சிகளை பார்ப்பதற்காக வேண்டி, மோசமான விஷயங்களை கேட்பதற்காக வேண்டி தங்களுடைய நேரங்களை பயன்படுத்தக்கூடிய பல மக்கள் இருக்கின்றார்கள். உண்மையிலே அவர்கள் அந்த நேரங்களை நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்தினால் அவர்கள் இந்த அளவுக்கு அவர்கள் தங்கள் கழிக்கக்கூடிய நாட்களை அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அடுத்ததாக மேலான சகோதரர்களே, எங்களுடைய ஈமான் பலவீனம் அடைவதற்கான காரணங்கள் ஒன்றுதான் மார்க்க அறிவை நாங்கள் படிக்காமல் இருப்பது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் எத்தனை செய்திகளை நாங்கள் படிக்கின்றோம். நாங்கள் எங்களுடைய மொபைல்களில் எத்தனையோ செய்திகளை நாங்கள் படிக்கின்றோம், அல்லது பத்திரிகைகளை நாங்கள் படிக்கின்றோம். ஆனால் இவைகளை, இந்த நியூஸ் செய்திகளை படிப்பதற்காக இருக்கக்கூடிய நேரம் எந்த அளவுக்கு நாங்கள் மார்க்க விஷயங்களை படிப்பதற்கு நாங்கள் இருக்கின்றோம் என்று கேள்வி கேட்டால் மிகவும் குறைவு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்க விஷயத்தை படிப்பதன் மூலமாகத்தான் எங்களுடைய ஈமானை நாங்கள் கூட்டிக் கொள்ள அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கின்றார். மேலான சகோதரர்களே, எங்களுடைய ஈமான் குறைவதற்கான இன்னொரு காரணங்கள் ஒன்றுதான் பாவச் செயல்கள் நடைபெறக்கூடிய இடங்களில் நாங்கள் இருப்பது. எந்த இடத்திலே பாவச் செயல்கள் நடைபெறுகிறதோ அந்த இடத்திலே இருந்தால் எங்களுடைய ஈமான் நிச்சயமா மாற்றம் அடையும். காலக்கிரமத்தில் சில இடங்களில் நாங்கள் பார்க்கின்றோம், மதுபானம் அருந்தக்கூடிய இடங்கள், அறைகள், அல்லது மோசமான விஷயங்களை பேசக்கூடியவர்கள், அல்லது மோசமான காட்சிகளை பார்க்கக்கூடியவர்கள். அந்த அறையில் இருக்கக்கூடியவர்கள் பேசினால் மோசமான விஷயங்களை தான் பேசுவார்கள், அல்லது மோசமான காட்சிகளை பேசுவார்கள், மோசமான காட்சிகளை பார்ப்பார்கள். இப்படியான சபையில் ஒருவர் இருந்தால் அவருடைய ஈமான் கூடுவதற்கான வாய்ப்பு மிகவும் குறையும். அவருடைய ஈமான் குறைந்து கொண்டுதான் போகும். ஒருவர் புகைப்பிடிக்காத ஒருவர் நல்ல ஒரு மனிதர் புகைப்பிடிக்கக்கூடிய நண்பர்களோடு பழகுகின்றார். ஆனால் ஆரம்பத்தில் அவர்களோடு பழகும் பொழுது அந்த வாசம் அவருக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் சில நாட்கள் செல்லும் பொழுது அவருக்கு பழகிவிடும். இப்படி அவரும் அதனை அந்த பழக்கத்தில் ஏற்படுத்திக் கொள்வார். இப்படித்தான் ஏனைய பழக்க வழக்கங்கள். அப்ப மோசமான விஷயங்களை பேசக்கூடிய, செய்யக்கூடிய ஒரு சூழலை ஒரு மனிதன் வாழும் பொழுது அவருடைய ஈமான் குறைந்துவிடும். எனவே அப்படியான இடங்களில் இருந்து நாங்கள் எங்களை தூரப்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் இருக்கக்கூடிய இடங்களிலே அங்கு இருக்கக்கூடிய சகோதரர்கள் அதிகமாக பாவத்தில் ஈடுபடுகின்றார்கள், பாவத்தை பற்றி, மோசமான விஷயங்களை பற்றி பேசுகின்றார்கள் என்று சொன்னால் அந்த இடத்தை விட்டு நாங்கள் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நல்லுபதேசம் பண்ண வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் எங்களுடைய ஈமான் பலவீனம் அடையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மேலான சகோதரர்களே, இப்படியான இந்த சந்தர்ப்பங்களிலே எங்களுடைய ஈமானை நாங்கள் கூட்டிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எவ்வாறு இந்த ஈமானை நாங்கள் கூட்டிக் கொள்வது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் ஈமான லா யஹ்லுகு ஃபீ ஜௌஃபி அஹதிக்கும் கமா யஹ்லுகு ஸௌப். அதாவது